இந்த புத்தகம் அப்படின்றது மொரபந்த் பிங்லே அவர்கள் பற்றியது. அவர் சொன்னதான இந்த குவைட் தான் வந்து அவர் சொல்லி அதை வந்து யதார்த்தமாக கடந்து போயிருக்காரு. ஆனால் அதில் அரசியல் உள்நோக்கம் பார்க்கின்றன எதிர்க்கட்சிகள் அப்படின்றாங்க. எதிர்க்கட்சிகள் பார்க்கின்றனான்னு தெரியல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் அதை பேசியிருக்கிறாரு. அவர் RSS தலைவருக்கும் சேர்த்து சொல்லிக்கார். செப்டம்பர் 11 75 வயது ஆகுதுன்னு நண்பர் ஸ்ரீராம் சொல்லுகின்ற பொழுது பாஜகவிற்குள் யாரேனும் தலைமை விமர்சித்தார்களா அப்படின்னு கேட்டார். பாஜகவில் இருந்து வெளியில் வந்தவர்கள் அல்லது முரண்பட்டவர்கள். உமா பாரதி மிக கடுமையாக விமர்சித்தார். மோடியை வந்து வினாஷ் புருஷ் அப்படின்னார். தட் மீன்ஸ் அழிவு சக்தி அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சித்தார் யாரை, நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை. அது மாதிரி யஷ்வந்த் சின்ஹா மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இப்போ வரைக்கும் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மோடிக்கு என்னைய கண்டா பயம் அப்படின்லாம் கூட சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐடியாலஜிக்கெலாம் நமக்கு முரண்பாடுகள் இருக்குது பாஜகவோடு. ஆனால் இந்த 75 வயது இதெல்லாம் வந்து அரசியலுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத எனக்கு தனிப்பட்ட முறையில் மாற்று கருத்து இருக்குது. அது அந்த தலைவருடைய வலிமை, அவருடைய ஆரோக்கியம், அந்த கட்சி தொண்டர்கள் அந்த தலைவர் வேணுமா தலைமையாக வச்சுக்கணுமா இல்லையாங்கிறது, மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது இதை பொறுத்து தான் வைக்கணுமே தவிர நீங்கள் அது ஒரு அரசு வேலை மாதிரி 58 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 75 வயசில் கண்டிப்பாக மோடி வெளியில் போகணுன்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? பாஜக இருக்குல்ல. மக்கள் நான் மோடியை வந்து எப்படி சொல்கிறேன், மோடியோடு எனக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக முரண்பாடு இருக்குது, மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம், அது வேறு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லா கட்சிக்கும் சேர்த்து பேசுகிறேன். இந்த வயசு இத்தனை வயசு அப்படின்னு பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. அப்போ RSS அதை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வேறு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துச்சு. இவர் RSS அலுவலகத்திற்கு ரொம்ப வருஷம் கழிச்சு சமீபத்தில் போயிட்டு வந்தார், நமக்கு தெரியும். அப்பொழுதே இந்த சர்ச்சை எழுந்துச்சு. 75 வயசு ஆக போது RSS வந்து நிதின் கட்கரியை முன்னிறுத்த முயற்சிக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகின. இப்போ 2-3 தினங்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அடுத்த பிரதமர் யார் என்பதில் ஒரு பெரிய சண்டையை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வருகின்றன. அதனால தான் அமித்ஷா தென் மாநிலங்களை குறிவைக்கிறார். ஏன்னா அவருக்கு ஆதரவான எம்பிக்களை கொஞ்சம் தென் மாநிலங்களிலிருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா யோகிக்கு ஆதரவான எம்பிக்கள் கொஞ்சம் வட மாநிலங்களில் கிடைச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். ஸோ இந்த சண்டை அங்கே வர தொடங்கி விட்டது அப்படிங்கிறது கலை யதார்த்தம். தனி மனிதர்களை முன்னிறுத்தித்தான் பண்ணணுமா அப்படின்னு இப்போ நண்பர் ரமேஷ் சேதுராமன் சொல்லிக்கிட்ட பொழுது, நீங்கள் இந்திய அரசியல் அப்படித்தாங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட் தத்துவம் ஆகச்சிறந்த தத்துவம் என் பார்வையில், நண்பர்கள் அதில் முரண்படலாம். ஆனால் என் பார்வையில் கம்யூனிஸ்ட் தத்துவம் ஐடியாலஜி சிறந்த ஐடியாலஜி. ஆனால் ஏன் அது வெல்ல முடியாமல் போயிடுச்சு? ஏன்னா லீடராக யாரையும் முன்னிறுத்தலை. ஏன் இதே பாஜகவிற்கு வாஜ்பாய் அப்படின்னு ஒருத்தரை முன்னிறுத்தின்ற பொழுது தான் ஓரளவிற்கு அவர்களுக்கு என்ன கிடைச்சது, ஒரு அடையாளமும் வெற்றியும் கிடைச்சது. அது வரைக்கும் கிடைக்கல. அதன் பிறகு மோடியை முன்னிறுத்திய பொழுது ஒரு வெற்றி, பெரும் வெற்றி கிடைத்தது. ஸோ தலைவர்கள் தான், தலைவர் பேஸ்டாக தான். இங்கே வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞரா, அம்மையார் ஜெயலலிதா மேடம். சித்தாந்தம் சரியாக இருந்தால் அது தலைவர்கள் இன்னைக்கு வரலாம் நாளைக்கு போகலாம். சித்தாந்தம் கரெக்டாக இருந்தால் புது புது தலைவர்கள் உருவாயிட்டே போகிறாங்க. அப்படி அதை மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ மக்கள் வந்து பார்க்குறது வந்துங்க, நீங்கள் எவ்வளவு நல்ல சித்தாந்தங்கிறத தாண்டி தலைவர் பேஸ்டாக தான். இங்கே வந்து இந்திய சமூகமே, இன்னும் சொல்ல போனால் ஆசிய சமூகமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் லீடர் பேஸ்டாக தான் அவங்க வந்து திங்க் பண்ணி பழகி இருக்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் அது ஒரு உதாரணம் சொல்றீங்க பாருங்கள். ராஜீவ்காந்தி மறைவிற்கு பிறகு காங்கிரஸ் ஏன் பெரும் சிக்கலுக்குள்ள தள்ளப்பட்டுச்சு? சோனியா காந்தி வந்து தலைமை பொறுப்பிலிருந்து விலகி நின்னாங்க. காந்தி குடும்பம் முற்றிலுமாக என்ன போனுச்சு, நீங்க வந்து நேருவினுடைய குடும்பம் வந்து அதுலேருந்து விலகி நின்றதுடைய விளைவு, சீதாராம் கேசரி வந்தார், யாரோ வந்தாங்க. காங்கிரஸ் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகி அந்த 10 வருஷத்துலமா என்ன செஞ்சாங்க, வேற கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்து அதில் தான் வாஜ்பாய் அவர்களால் 5 வருடம் ஆட்சி நிறைவு செய்ய முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் எப்போ திருப்பி காங்கிரஸுக்கு ஒரு கம்பேக் கிடைச்சதுன்னு பாருங்க. சோனியா காந்தி வந்தாங்க தலைமை பொறுப்புக்கு. சோனியா காந்தி பொறுப்பேற்ற பிறகுதான் ஆக்சுவலி அந்த எலெக்ஷனில் சோனியா காந்தியை தான் பிரதமர் வேட்பாளராக வந்து அறியப்பட்டார். அதன் பிறகு எழுந்த சர்ச்சைகள் அவர் ஒதுங்கிக்கிட்டார், மன்மோகன் சிங்கை முன்னிறுத்தினார். இப்பவும் நான் சொல்றேன், மன்மோகன் சிங்கை முன்னிறுத்தியதற்கு பதில் அப்பொழுதே சோனியா காந்தி தன்னை அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு தாண்டி அவர் தன்னை முன்னிறுத்தி இருந்தால், அல்லது குறைஞ்சபட்சம் ராகுல் காந்தியை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தார்னா இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் கூட வலிமையாக இருந்திருக்கும். நீங்கள் ஏன்னா நம்ம இந்திய அரசியல் சமூகம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அது காங்கிரஸாக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம். ஒரு தலைவரை மையப்படுத்தியதாகத்தான் இந்த அரசியல் களம் இருக்கிறது. அது புரிஞ்சு தான் வந்து மோடியை வந்து முன்னிலைப்படுத்தியது பாஜக. இப்போ நீங்கள் மோடிக்கு பதிலாக ஒரு தலைவரை கொண்டு வரலாம், அமித்ஷாவை வந்து நீங்கள் கொண்டு வரலாம், அல்லது யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வரலாம். அகைன் திருப்பி நீங்கள் மோடிக்கு பண்ண அளவுக்கு என்ன செய்யணும், ஒரு பெரும் பரப்புரை பிரச்சாரம், இவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பது போன்ற ஒரு தோற்றம், இவ்வளோத்தையும் கொண்டு வரணும். இதில் 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது சார். ஒன்று, ஏன் 75 வயது மட்டும் என்பதா, ஏன் RSS இதை சொல்லுது அப்படிங்கிறத 2. ஒன்று, மோடியோட RSSக்கு நிறைய முரண்கள் இருக்கிறது, அது இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம பேசலாம். பிரதான சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனால் இந்த முறை தனித்த பெரும்பான்மை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முறையே மக்கள் ஓரளவு நம்பிக்கையை இழக்க தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த முறை வெற்றி பெறுவதற்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்ங்கிறத பேசினா அது இன்னொரு விவாதம், சப்ஜெக்ட்லேருந்து டைவர்ட் ஆகி போயிடும். அப்போ RSSக்கு நல்லா தெரியுது,
திருப்பியும் மோடியை முன்னிறுத்தினால் பாஜக வெல்வது மிக 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 கடினம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் பண்ணுவாங்கல்ல, லோக்கலில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு வைங்க, லோக்கலில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக மாற்றிடுவாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி எம்எல்ஏவோடையாவது போகட்டும், அந்த எம்எல்ஏ மீது இருக்கக்கூடிய கோபத்தோட அது சரியாகட்டும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மோடியின் மீதான கோபமாக அதை மாற்றுவது. சோ மோடிக்கு பதிலா வேற ஒருத்தர் நிப்பாட்டினா இந்த தேர்தலை இன்னும் 29 தேர்தலை எளிதாக சந்திக்க பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரீசன். அது ஒரு ரீசன். ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஏற்கனவே எழுந்திருக்கக்கூடிய பிணக்கு இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவரை வந்து என்ன சொல்றாங்க. ஓகே, நீங்க இன்னும் இதுக்குள்ள கூர்மையா அரசியலை பார்த்தீங்கன்னா, மோடி வந்த பிறகு பிசி எம்பிசி பாலிடிக்ஸை கையில் எடுத்தாங்க மோடி அமித்ஷாவும். பிசி எம்பிசி பாலிடிக்ஸுக்கு நிறைய முக்கியத்துவமும் கொடுத்தார்கள். தமிழ்நாடு அரசியல் விவாதங்களே பார்த்தீங்கன்னா பாஜக சோசியல் இன்ஜினியரிங் இது போன்ற வார்த்தைகளை நிறைய நம்ம கேட்டிருப்போம். பிசி எம்பிசி பாலிடிக்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அந்த பிசி எம்பிசி பாலிடிக்ஸை தாண்டி அப்பர் காஸ்ட் லீடர் யாரேனும் ஒருவர் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இயல்பாக எழுகிறது. விரும்புகிறதுன்னு கூட நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை, விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்விக்குறியோட நான் வந்து அதெல்லாம் கடந்து தானே மோடி வந்திருக்காரு. எஸ் சார், அதெல்லாம் கடந்து தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது? இன்னைக்கு ஏன் எங்கேருந்து ஆரம்பிக்குது? குடியரசுத் தலைவர் யாரை கொண்டு வந்திருக்காங்க? சரி, நீங்க தேர்தல் அரசியல் யாரை வேணா கொண்டு வரலாம். நீங்க சொல்ற வார்த்தையை நான் மதிக்கிறேன், எடுத்துக்கிறேன். குடியரசுத் தலைவராக வந்து ஒரு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரியை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்று எடுத்துக்கொண்டால், அவருக்கான அதிகாரங்கள் இந்திய அரசியலில் என்ன, அவர் வந்து ராமர் கோயில் திறப்புலாவிற்கு அழைக்கப்பட்டாரா, அதில் என்னெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னு வைங்க, அவரை முன்னிறுத்தி நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்களா? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹானர், மரியாதை. நீங்கள் வாக்கு வாங்குவதற்கு என்ன பண்ண போகிறீங்க? அதிகாரம் யார் கையில் இருக்க போகிறது அப்படிங்கிற இடத்திலிருந்து அந்த பிசி எம்பிசி பாலிடிக்ஸை தாண்டி அதுவும் ஒரு பிரச்சனையாக ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்குள் செல்லுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக எழுகிறது. ஓகே, நான் திரு சோமு அவர்கள்ட்ட, புகழின் உச்சியில் இருக்கும்போது மோடி தலைமையில் தான் இன்றைக்கி அவங்க 14 மாநிலங்களில் ஆட்சியில் நேரடி ஆட்சி, பிற கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்குது. இப்போ இவ்வளோ ஆர்எஸ்எஸ்னுடைய பல அஜெண்டாக்களை அவங்களுடைய நீண்டகால செயல்திட்டம் 370 இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி போவதாக இருக்கட்டும், இதெல்லாம் நோக்கி போகிறப்போ மோடி வேணான்ற முடிவுக்கே வராங்க. அதாவது ஏற்கனவே வென்றதை விட இந்த முறை கூட்டணி ஆட்சி. ஸோ வந்து இவர் மோடிக்கான அந்த பிம்பம் குறையுது அப்படின்னு இப்போ செந்தில் சார் சொன்னார் இல்லையா, அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஒன்று. அடுத்தது, இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறாருல மோகன் பகவத், இதே போல் நேற்று ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு அமித்ஷாவே. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, குஜராத், ராஜஸ்தான் இந்த மாநிலத்து ஊப்பியெல்லாம் சேர்ந்த பாஜக மகளிர் இவங்களுடைய ஒரு கூட்டம் குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் நடந்திருக்கு. அப்போ அவர் பேசியிருக்கிறாரு, நான் அரசியலை விட்டு ஓய்வு பெற்றால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, இயற்கை வேளாண்மை செய்வேன், மாடு வளர்ப்பேன், அது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் பேச போன விஷயத்துக்கும் அப்புறம் இந்த வேத உபன்யாசம்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் அங்கே பேச போன விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் இதை வந்து நேற்று பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த 75 வயது அப்படிங்கிற ஒரு விஷயம். நேற்று அமித்ஷா பேசியிருக்கிறாரு. இப்போ இதே அமித்ஷா தான் பல காலமாக இருக்குது, இந்த சில வருடங்களாக இருக்குது இந்த பிரச்சனை. 2023 வந்து மோடி தான் வந்து 2029 பிரதமர் வேட்பாளர் அவர் தான், அப்படிலாம் பேசினவர் தான். ஆனால் இப்போ வந்து என்னன்னா, ஏன் இந்த இவர் 75 வயதோட போனார்னா நம்ம வரலாமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இப்போ அதோட இது, அதாவது இது ஒரு கூடுதல் பாயிண்டாக நான் பார்க்குறேன். அதாவது மோகன் பகவத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதை தாண்டி நேற்றே அமித்ஷா அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. அதை வந்து இன்னும் மறைமுகமாக, அதாவது நான் என்னுடைய ஓய்வு அப்படிங்கிறது. ஆனால் இப்போ அவருக்கு 60 வயது தான். அப்போ வந்து அந்த ஓய்வை பற்றி ஏன் இப்போ பேசணும்? இப்போ பாஜக கணக்குப்படியே பார்த்தீங்கன்னா 75 வயது வரைக்கும் அவங்க அரசியல் நேரடி அரசியலே இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இன்னும் 15 வருடம் இருக்குது. இல்லை, அது விதி கிடையாது, அது ஒரு மரபாக சொல்லி சில தலைவர்கள் வெளியில் அனுப்பப்பட்டிருக்காங்க அல்லது வேறு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அது விதியாக இருந்தால் இவருக்கு பொருந்தும். அப்படி ஒரு விதி இருக்கானே தெரியலையே. இல்லை, விதி இல்லை, விதி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பல விஷயங்களில் வந்து நம்ம அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாலே பாரம்பரியமான ஒரு விஷயமாகவோ இல்லை ஒரு பழக்கமான ஒரு விஷயமாகவோ வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவமும் இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ சில இதில் வந்து விதிகளே இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அந்த மாதிரி 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு விதி இருக்குது, 2 முறைக்கு மேலே பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதில் விதிவிலக்காக சில பேருக்கு கொடுப்பாங்க. பினராயி விஜயன் வந்த மாதிரி சில பேர் விதிவிலக்கு, அதை விட்டுருங்க, அது இருக்குது. இது விதி இல்லாட்டி கூட இது வந்து ஒரு மானிட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. இதில் இன்றைக்கி மோகன் பகவத் பேசுனதை விட நேற்று அமித்ஷா பேசுனதை நான் முக்கியமாக பார்க்குறேன். அவர் தன்னுடைய ஓய்வை தான் சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் இவரோட ஓய்வே வந்து அவங்களுடைய இப்போ ஒரு கணக்குப்படியே பார்த்தாலே 15 வருடம் இருக்குது, இப்போ 60 வயது தான் ஆகுது இருக்குது. அப்போ வரக்கூடிய ஓய்வை பற்றி ஏன் இப்போ பேசணும் அப்படின்னா, மறைமுகமாக சிக்னல் வந்து 75 வயசு ஆச்சுப்பா உங்களுக்கு, நீங்கள் விலகுங்கன்னு வந்து பிரதமரை வந்து இவர் அமித்ஷா சொல்கிறாரோ அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியாகவும் அது உள்ளுக்குள்ள ஒரு ரேஸோ இல்லை உள்ளுக்குள்ள இது பற்றின விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இப்போ வந்து ஒரு வேளை வந்து அடுத்ததும் பிஜேபி வந்தால் இப்போ ஒரு 2 முறை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, பிரதமராக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ வந்து அவர் மோடியை விலகுன்னு சொல்லி அமித்ஷா கூட அந்த இனத்தில் கூட அமித்ஷா சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அது தேவையில்லாமல் எதுக்காக வந்து தன்னுடைய இன்னும் 15 வருடம் கழித்து வரக்கூடிய தன்னுடைய ஓய்வு காலத்தை பற்றி இப்போ ஏன் பேசணும்? இயற்கை வேளாண்மை செய்வேன், வேதம் ஓதுவேன், உபன்யாசம் பண்ணுவேன், இதெல்லாம் பேசியிருக்கிறார். ஒன்று இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் போலவே தேர்தல் ஆணையமே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு வச்சுட்டு எம்எல்ஏ எம்பி பஞ்சாயத்து தலைவருக்கு மேலே நிற்காதீங்கன்னு சொல்லணும். அது மாதிரி எந்த இதாக இருந்தாலும் நல்லது தான் அது.